அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த கலிமாவின் நன்மையை மறைத்து வைத்திருக்கின்றான். இதன் நன்மையை அறிந்தால் இதனை யாரும் ஓதாமல் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு சிறப்புகள் நிறைந்த ஒரு கலிமாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் புகழை கொண்டு புகழுகிறேன், மகத்தான அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்ற கலிமாவுடன் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அதூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அதூபு இலைஹ், மகத்தான அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன், அவன் அளவிலே தௌபா செய்து மீளுகிறேன் என்பதை சேர்த்து கூறினால் அந்த வாசகங்களை அவர் கூறியவாறு எழுதப்பட்டு அரசில் தொங்கவிடப்படுகின்றது. அதன் பின் அவர் எந்த பாவம் செய்தாலும் அந்த வாசகங்கள் அதனை அழித்து விடுகின்றது. கியாமத் நாளில் அல்லாஹுவை அவர் சந்திக்கும் வரை அந்த வாசகங்கள் அவர் கூறியபடியே முத்திரையிட்ட நிலையில் இருக்கும் என்று இந்த துஆவிற்கான, இந்த கலிமாவிற்கான சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறிய 2 துஆக்கள், இதனை ஓதுகின்ற பொழுது இவ்வளவு பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கின்றது. அதே போன்று சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்ற இந்த தஸ்பீஹ் இருக்கின்றதே, மிகச்சிறந்த ஒரு தஸ்பீஹ்களில் மிகச்சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே எந்த விடயத்தை கேட்டாலும் அல்லாஹ் அந்த விடயத்தை நமக்கு தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன்.